வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எண் அறிவியலாளர் அருண் பிரசாத். இன்று இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்கள் முன்னிலையில் வந்துள்ளேன். இன்றைய தலைப்பு என்ன? கணவன் மற்றும் மனைவியின் டிரைவர்கள் எதிர்மறையாக இருந்தால் அந்த திருமணம் பாதிக்கப்பட்டு நாசமாகிவிடுமா? அப்படி இல்லை நண்பா, இது எண் அறிவியலின் விஷயம். இதில் மிகப்பெரிய நன்மை இதுதான். அது பிறந்த தேதியை டிகோட் செய்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்பதை கூற முடியும். இந்த பிறவி நமக்கு என்ன பாடம் மறைத்து வைத்திருக்கிறது என்றால், கணவன் மற்றும் மனைவியின் டிரைவர்கள் எதிர்மறையாக இருந்தால் பிரபஞ்சம் அவர்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் தங்களது தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் ருசிகளை திணிக்கக்கூடாது. பிரபஞ்சம் அவர்களை ஒருவரை ஒருவர் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தங்களது தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் ருசிகளை மற்றவருக்கு திணிக்கக்கூடாது என்றும் விரும்புகிறது. இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். நவீன சூழலில் ஒரு கணவன் மற்றும் மனைவி இருவரும் பணம் சம்பாதிப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம். கணவனின் டிரைவர் எண் 3, மனைவியின் டிரைவர் எண் 6. இப்போது கணவனின் டிரைவர் எண் 3 என்பதால், அதனால் பொதுவாகவே ஒரு கணவர் சாத்விகமான குணநலன்கள் மற்றும் பண்பாட்டை உடையவராக இருப்பார். சாத்விக பண்பாடு என்று நாம் எதை சொல்கிறோம் என்றால், அவர் எளிய உணவை விரும்புவார் என்பதே அர்த்தம். எளிய பருப்பு சாதம் விரும்புவார், சப்பாத்தி பருப்பு விரும்புவார், எளிய உடைகள் அணிவதை விரும்புவார், வெளியே சுற்றுவதில் அதிக ஆர்வம் இருக்காது, வீட்டில் அதிக நேரம் இருப்பதை விரும்புவார். இவையெல்லாம் அவருடைய பண்புகள். கணவர் இவையெல்லாம் தானாகவே வந்துவிடும், நாம் கற்பனை செய்யலாம். மனைவியின் கார் மற்றும் டிரைவர் எண் 6ன்னு வைத்துக் கொள்வோம். அப்படியென்றால் மனைவியின் பண்புகள் என்னவாக இருக்கும்? அவள் விலை உயர்ந்த உடைகள் அணிவதை விரும்புவாள், விலை உயர்ந்த காலணிகள் அணிவதை விரும்புவாள், விலை உயர்ந்த பர்ஸ்கள் வாங்க விரும்புவாள், பாட்டல் பாட்டிகளில் அதிக நம்பிக்கை வைப்பாள், பெரிய பெரிய மற்றும் விலை உயர்ந்த உணவகங்களில் சென்று சாப்பிட விரும்புவாள். இதுவே அவளுடைய பண்பு. இது ராஜசிக பண்புகளுக்குள் வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து தங்களது தனிப்பட்ட விருப்பங்களை மதிக்க வேண்டியது அவசியமாகும். ஒருவருக்கொருவர் விரும்பும் விருப்பங்களையும் தேவைகளையும் நாம் மதிக்க வேண்டியது அவசியமாகும். இப்போது இரண்டாவது கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்வோம், ஏனெனில் இது மிக முக்கியமானது. 3 முன்னேற்றங்கள் உள்ளன. அவர்களின் முதலீடு செய்யும் முறையானது பழமையான மற்றும் பாரம்பரியமானதாக இருக்கும். கணவர் தங்களது சேமிப்புகளை பெரும்பாலும் நிலையான வைப்பு கணக்குகளில் வைக்க விரும்புவார்கள், ஏனெனில் மனைவி ராஜசிய பண்புடையவர். அதனால் தன் வருமானத்தின் ஒரு பகுதியை தனிப்பட்ட அழகு பராமரிப்பில் செலவிட விரும்புவார். தன்னையே அழகாக தோன்ற விரும்புவார். மேலும் தன் வருமானத்தின் ஒரு பகுதியை பாரம்பரியமற்ற முதலீடுகள், உதாரணத்திற்கு பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ கரன்சி போன்றவற்றில் முதலீடு செய்ய விரும்புவார். அந்த வகை துறைகளில் முதலீடு செய்ய விரும்புவார். இங்கேயும் கூட கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவருமே தங்களது தனிப்பட்ட முதலீடு தொடர்பான முடிவுகளை மனதார மதிக்க வேண்டும் மற்றும் ஒருவரை ஒருவர் எக்காரணம் கொண்டும் மதிப்பீடு செய்யாமல் இருக்க வேண்டும். கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் உறுதியான மனதுடன் இருக்கும்போது அந்த திருமணம் நடக்குமா நண்பர்களே? ஓடிக்கொண்டே போகுமா? உங்களுக்கு இன்றைய வீடியோ பிடிச்சிருந்ததா? அப்படியானால் தயவு செய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும். மேலும் கருத்துகளில் நீங்கள் எண்கணிதம் தொடர்பான எந்த மற்ற தலைப்புகளை கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை எழுத மறக்காதீர்கள். இன்றைக்கு இதுவே பிரணா.